Hi friends, welcome to our channel Engineer Maligade. இன்னைக்கு நம்ம Engineer Maligade எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா பூரி எப்படி ஹோட்டல் மாதிரி வீட்லயும் ஹோட்டல் தொழிலுக்கு எப்படி புஷ்னு எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் செகண்ட் லாக்டவுன்ல மதியானம் வரைக்கும் தான் மளிகை கடை நடத்தணும், அதுக்கப்புறம் நடத்தக்கூடாதுங்கிற சூழ்நிலை வரும். நம்ம வந்து கடைக்கு முன்னாடி வந்து ஹோட்டல் நடத்தணும். அதோட ரெசிபிஸ் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருப்பேன். பிரியாணி பண்றது, புரோட்டா பண்றது, சால்னா பண்றது, இட்லி கடை எப்படி வைக்கணும், அதில் லாபம் எப்படி எடுக்கிறது, தோசமா வரைக்கிறது, இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் இருக்கும். நீ ஹோட்டல் பிசினஸ் பண்ணணும் இல்லை உங்க வீட்டிலேயே ரெசிபிஸ் சரியா வரமாட்டுக்குன்னா கண்டிப்பா அதை பாருங்க. உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோட டீடைல்ஸ் எல்லாம் தெளிவாக கொடுத்துருப்பேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பார்த்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பா எல்லா வீடியோஸையும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து இது ரியாலிட்டியா உண்மையா உங்களுக்கு சொல்லி தரதுக்காக ரெண்டு விதமான கிச்சன் சரிங்களா, ரெண்டு வேற வேற இடத்துல உள்ள கிச்சன், 2 பேர் பிசைஞ்ச மாவு சரிங்களா, 2 பேர் பூரிக்கு பிசைஞ்ச மாவு, உருட்டின மாவு, 2 வேற வேற விதமான பூரி மாவு கம்பெனி சரிங்களா, 2 வேற வேற விதமான கோதுமை மாவு கம்பெனி, 2 வேற வேற ஆயில் சரிங்களா. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சன்ஃபிளவர் ஆயில், அடுத்தால பார்க்க போறது வந்து ஒரு டைம் முறுக்கு சுட்ட ஆயில்ல அடுத்தாலே அதிலே பூரி போடுறோம் சரிங்களா. ரெண்டுமே வேற வேற ஸ்பாட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூரி வந்து இப்படி புஷ்னு வர்றதுக்கு என்ன வேணும்னா ஒண்ணுமே வேண்டாம் சரிங்களா. நீங்க நார்மலா கோதுமை மாவை தண்ணி பிசைஞ்சு உப்பு சேர்ந்து பிசைஞ்சாலே போதும். நாங்க அதை மட்டும் தான் செய்வோம் ஹோட்டல்ல. ஏன்னா அது இதெல்லாம் சேர்த்துட்டு இருக்கிறதே கிடையாது சரிங்களா, ஒண்ணுமே சேர்க்க மாட்டோம். ஆனா அந்த பூரி போட்டு எடுக்கிறப்போ வந்து இந்த ஆயிலோட டெம்பரேச்சர் வந்து அதிகமா மெயின்டைன் பண்ணணும், அது ஒண்ணுதான் விஷயம். அப்புறம் இந்த கரண்டியை வச்சு மத்தியில் லைட்டா அந்த பூரி சுருளுக்கு முன்னாடி ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணி விடணும் சரிங்களா. நாங்க வேற எதுவுமே பண்ண மாட்டோம், இது ஒண்ணுதான் பண்ணுவோம். ஆனா நீங்க வந்து நிறைய பேர் அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும் என்னெல்லாமோ சொல்லுவாங்க, தேவையில்லை. நீங்க அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இந்த பாத்தீங்களா இந்த கரண்டியை வச்சு மத்தியில் அமுக்கி எடுக்கும் பாத்தீங்களா, இப்படி அமுக்கி எடுத்தாலே அந்த பூரி வந்து நல்லா புஷ்னு வந்துடும். டெம்பரேச்சர் வந்து நல்லா ஹீட்டா இருக்கணும் ஆயில் சரிங்களா. ஒரு பூரி எடுத்து போட்டுட்டு அடுத்த பூரி வந்து போடுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும் சரிங்களா. ஒரு பூரி போட்ட உடனே ஆயில் வந்து டெம்பரேச்சர் வந்து டிராப் ஆயிரும் சரிங்களா. உங்களோட கேஸை பொறுத்து சில கேஸ் வந்து நல்லா வேகமா இருக்கும். அப்படிங்கும் போச்சுல அதே மாதிரி அந்த பாத்திரத்துக்கு தக்கன ஒரு பூரி அந்த உங்க வெசலோட அளவு என்ன அப்படிங்கிற பார்த்து 1 இல்லைன்னா 2 அவ்வளவுதான் போட்டு எடுக்கணும். இந்த மத்தியில் அந்த மாதிரி வச்சு அமைக்க விடும் போச்சுல பூரி வந்து நல்லா புஷ்னு வந்துடும். எந்த விதமான பொருளுமே சேர்க்க வேண்டாம் சரிங்களா. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து கிச்சன் 1 சரிங்களா. சன்ஃபிளவர் ஆயில், இங்க ஒரு யூஸ் பண்ற பிராண்ட் வேற, இங்க உருட்டின ஆள் வேற, பூரிக்கு மாவு பிசைஞ்ச ஆள் வேற, அங்க பிசைஞ்ச ஆள் வேற சரிங்களா. பூரி எப்படி சூப்பரா வருதுன்னு பாருங்க. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க சரிங்களா. பூரிக்கு வந்து என்னென்னலாமோ சொல்லியிருப்பாங்க, ஆனா அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. காலங்காலமா நாங்க எங்க வீட்டுல இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அந்த ஆயிலோட டெம்பரேச்சர் மட்டும் மெயின்டைன் பண்ணி சூப்பரா எடுத்தா பூரி உங்களுக்கு நல்லா வரும் சரிங்களா. இப்போ நம்ம வந்து அப்படியே அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம் சரிங்களா. அடுத்த கிச்சனுக்கு போவோம், அங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பாக்குறது கிச்சன் 2 சரிங்களா. வேற கிச்சனு, வேற எண்ணெய், வேற ஆள் உருட்டின பூரி சரிங்களா. எப்படி புஃபின்னு வருது பாருங்க. அந்த ஆயிலோட டெம்பரேச்சர் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணணும். அந்த புஃபின்னு வர டைம் கொஞ்சம் நீங்க மத்தியில் அமுக்கி விடணும் சரிங்களா. எண்ணெய் வந்து ஒரு டைம் முறுக்கு சுட்டுட்டு எடுத்த எண்ணெய், அதனால கொஞ்சம் அந்த பிளாக்கிஷ் கலர் இருக்குது, அவ்வளவுதான் சரிங்களா. பூரி வந்து நல்லா புஷ்னு வரும். வேற எந்த விதமான சீக்ரெட் எதுவுமே கிடையாது சரிங்களா. பூரி புஷ்னு வரணும்னா இது ஒன்றும் பண்ணாலே போதும். அதே மாதிரி மாவை வந்து ஈவனா ஒரு ரவுண்டா உருட்டணும், ஷேப் வேணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஷேப் எப்படி இருந்தாலும் அது வந்து புஷ்னு வந்துடும். அந்த டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு வீடியோல வந்து அக்யூரேட்டா நான் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணது வந்து தெளிவா தெரிஞ்சிருக்காது, கொஞ்சம் கட் பண்ணி கூட கொண்டு வந்திருப்பேன். அதனால நீங்க வந்து எண்ணெய் வந்து நல்ல டெம்பரேச்சர் வர தட்டி வெயிட் பண்ணுங்க சரிங்களா. ஒரு பூரி போட்டுட்டு அடுத்த பூரி வரைக்கும் நல்ல டெம்பரேச்சர் வர வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்க. நடுவில் ஒரு டைம் கரண்டி அப்படி வச்சு எடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பூரி வந்து புஷ்னு தான் வரும் சரிங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஃபாலோ பண்ற சீக்ரெட். இதெல்லாம் உங்களுக்கு யாரும் சொல்லி தர மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நீங்க நிறைய பேர் என்கிட்ட சவால் விட்டுருக்காங்க, சில கெஸ்ட் வீட்டுக்குலாம் போகும்போது அப்படி கிடையாது இப்படி கிடையாதுமாங்க, நீங்க இங்க வாங்கன்னு சொல்லிட்டு நாங்க பூரி புஷ்னு அவங்க வீட்டுல எடுத்து அந்த சேலஞ்ச் எல்லாம் வின் பண்ணியிருக்கோம். ஒண்ணுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் சீக்ரெட். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா. யாராவது நிறைய பேர் பிசினஸ்ல வந்து இன்னைக்கு வந்து தள்ளுவண்டி கடையில பூரி எல்லாம் போடுறது கிடையாது. காரணம் என்ன, பூரி புஃபே மல்லுக்கு ஒட்டிட்டு வருது அப்படிம்பாங்க. சின்ன விஷயம் தான், அந்த 2 விஷயத்த ஃபாலோ பண்ணணும். டெம்பரேச்சர் ஆஃப் ஆயில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும். கரண்டியை வச்சு லைட்டா பூரி வந்து எண்ணெயில போட்டோடனே சுருள்ற டைம் லைட்டா பிரஸ் பண்ணி விட்டா போதும், பூரி வந்து புஷ்னு சூப்பரா வரும். பெரும்பாலும் ஹோட்டல்ல நீங்க பார்க்கலாம், பெரிய கண் சட்டி வச்சிருப்பாங்க. அந்த சட்டியில வந்து ஆயில் நிறைய இருக்கும், ஃபயரு நல்லா பாத்திரத்தை சுத்தி எரியும் சரிங்களா. அந்த அளவு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, பூரி புஷ்னு வந்துட்டே இருக்கும். இவ்வளவுதான் சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிரோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் ஹோட்டல் பிளஸ் நீங்க சம்மர்ல ஜூஸ் பிசினஸ் எடுத்து பண்றதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கும். எல்லாமே மெஷர்மெண்டோட தெளிவா இருக்கும். நான் பண்ற மாதிரி நீங்க பண்ணா உங்களுக்கு வந்து டேஸ்ட் அதே மாதிரி இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்றதை பார்த்து பண்ணி இன்னைக்கு நிறைய
நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், மளிகை கடை வைக்கணும், ஹோட்டல் வைக்கணும், ஜூஸ் கடை வைக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.